வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு கத்திரிக்காய் பெரட்டல் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், பட்டை 3 துண்டு, கிராம்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கறி மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதான் டேஸ்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, நீட்டமாக அறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக அறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு பாரியாக இருக்கும், நல்லா இருக்கும். கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி வந்துச்சு பாருங்கள். இது நல்லா வேகணும். காய் நல்லா வெந்தால் தான் மசாலா நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஃபினிஷ், அவ்வளோதான். பாருங்கள், பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் பிரட்டல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.